ஃபைனல் மேட்ச் யார் வின் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக இந்த மேட்ச் வந்து டஃப்பாக போக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 50-50 பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து வந்து சவுத் ஆஃப்ரிக்கா கூட அகமதாபாத்தில் ஆடும்போது பார்த்தீங்கன்னா 9 விக்கெட் லாஸ்ட்டில் தோத்தாங்க. ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா செம்ம பேட்டிங் ஆனாங்க. ஆனால் ஆக்சுவலாக இந்த மேட்ச் டாஸ் தான் போய் பெரிய மேட்டராக இருக்கும் போது யார் டாஸ் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா பவுலிங் எடுக்கிற டீமுக்கு எனக்கு தெரிஞ்சு செம்ம அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா இந்த பிச்சை வந்து கண்டிஷன் மாறுது. செகண்ட் பவுலிங் அப்போ டியூ வருது. பிச்சை வந்து பேட்டிங் வந்து செம்ம ஈஸியாகுது. என்ன பிச் தரப்போறாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் நியூசிலாந்து ஆன மேட்ச் பிச் தந்தாங்கன்னா ஆக்சுவலாக ஃபஸ்ட் பவுலிங் எடுக்கிறது தான் ஆக்சுவலாக பெஸ்ட்டு. ஃபைனல்ஸில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே பெரிய டார்கெட் செட் பண்ணிட்டா டீம் வந்து ஜெயிக்கிறது ஈஸின்னு நினைப்பேன். ஆக்சுவலாக நம்ம டாஸ் வச்சா சேஸ் தான் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக பவர் பிளேவை யார் மேக்ஸிமைஸ் பண்ணுறோம் அவங்க தான் இதுக்கு இந்த மேட்ச் வந்து ஃபைனல்ஸ் வந்து ஜெயிக்க போகிறாங்க நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சாம்சன் வந்து ஃபார்மில் இருக்கார். பட் எனக்கு தெரிஞ்சு திலக் வர்மா தான் க்ரூஷியல் நாக் ஆட போகிறான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் பிக் மேட்ச் பிளேயர். பார்த்தீங்கன்னா ஏஷியா கப்லையும் ஃபைனல்ஸில் செம்மையானார். எனக்கு தெரிஞ்சு திலக் வர்மா ஆங்கரிங் ரோல் பொறுத்து தான் மேட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நம்ம கிட்ட நல்ல பெஸ்ட் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஜெயிப்போம்னு நினைக்கிறேன். தேர்டு ஐசிசி T20 வேர்ல்ட் கப் நம்மளுக்கு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். ஆக்சுவலாக ஒரு செம்ம பிளேயரு. அவர் வந்து ஸ்பின் எதுக்க பார்த்தீங்கன்னா ஓகேவா தான் ஆடுறான். ஆனால் பவுலிங்லாம் போனால் செம்மையாக ஆடுறாரு தெரில. ஆனால் நியூசிலாந்து வந்து ஸ்பின்னை வச்சு சோக் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மெக்காய் செம்மையாக போடுறாரு, சாண்ட் செம்மையாக போடுறாரு. ஆனால் கொஞ்சம் இன்னைக்கு சஞ்சு சாம்சன் கொஞ்சம் ரன் வருமானு தெரில. ஒரு 30+ அடிப்பான்னு பார்க்கலாம். அதுக்கு மேலே வருமானு டவுட்டு தான். சொன்ன மாதிரி திலக் வர்மா தான் ஆக்சுவலாக போய் அவர் தான் க்ரூஷியல் ஆட போகிறார். ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர் பிளேயரு மிடில் ஓவர்ஸில் வந்து ஆட போகிறாரு. ஆனால் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பிக் மேட்ச் பிளேயராக நம்மளுக்கு தொடர்ந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது இந்த டோர்னமெண்ட்டில் சிவன் துபே. பார்க்கலாம் யார் ஆடுறான்னு தெரியல. சிறப்பாக ஆக்சுவலாக பவுலிங்னாலே நம்ம பும்ரா தான். இந்தியன் டீமில் பவுலிங் பார்த்தா பும்ரா தான் செம்மையாக போடுறாப்புல. ஆக்சுவலாக வருண் சக்கரவர்த்தி பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் தான் கொஞ்சம் மேட்ச் நம்மளுக்கு அவர் கொஞ்சம் பண்ணும். இல்லைனா தெரிஞ்சு குல்தீப் யாதவ் கூட ஆட வாய்ப்பு இருக்குது தெரில. பார்க்கலாம். ஆக்சுவலாக சேஸ் பண்ணுற டீம் தான் செம்ம வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிச் பார்த்தீங்கன்னா ஒரு 195+ அடிச்சிட்டாங்கனாலே சேஸ் பண்ணலாம் மாதிரி தான் பிச் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வர்சஸ் ஆஸ்திரேலியா தான் நாக் அவுட் ஆச்சு. பார்க்கலாம் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பவுலிங் எடுக்கிற டீம் தான் நிறையா வாய்ப்பு. எனக்கு நியூசிலாந்து தான் வின் பண்ணுவான்னு நான் யோசிக்கிறேண்ணா. ஏன்னா இப்போ இந்தியாவில் வந்து யாரும் வந்து பிளேஸே இல்லை. நேற்று நடந்த மேட்ச்லேயே அதுவும் லாஸ்ட் ஓவரே வந்து தூபே தான் போட்டார் போல இருக்குது. அதிலே லாஸ்ட்டில் ஒரு ஒய்டு வந்து அதில் வந்து 2 பால் இருந்ததுன்னா இங்கிலாந்து தான் வின் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அபிஷேக் சர்மாவும் ஆடுறதில்ல. லாஸ்ட் வந்து 2 மேட்ச்சு சஞ்சு சாம்சன் தான் ஜெயிச்சு கொடுத்தாரு. வந்து ஒரு மேட்ச்சில் வந்து 108, ஒரு மேட்ச்சில் 107 அடிச்சாரு. இப்போ நடக்கிற ஃபீல்டு வேறு நம்மளுக்கு சொன்ன இது இல்லை. 2023 ஆஸ்திரேலியா கிட்ட வேர்ல்டு கப் தோற்றோம். அதனால நியூசிலாந்து வின் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுதுண்ணா. ஸ்பின்னர்ஸ் தான் வீக்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஃபாஸ்டர் வந்து அவ்வளோவா வீக் இல்லை, ஸ்பின்னர் தான் வீக்காக இருக்காங்க. பேட்டிங் பார்த்தாலே இருக்காங்க. அபிஷேக் சர்மா ஆடலாம், சஞ்சு சாம்சன் ஆடலாம், ஹர்திக் பாண்டியா ஆடலாம், ஸ்கை கூட ஆடலாம். சேசிங் அச்சா நம்ம ஜெயிக்கலாம். ஆனால் சேசிங் அச்சா இப்போ வந்து ஃபீல்டிங் வந்து நேற்று தான் இங்கிலாந்து கூட ஆடும்போது தான் கொஞ்சம் ஃபீல்டிங் வந்து கொஞ்சம் வந்து சரியில்லாமல் இருந்தது. இந்த வாட்டி 2வது மேட்ச் எடுத்து அழகா ஆடலாம். இந்தியா நிறைய வாய்ப்பு இருக்குண்ணா. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் விளையாடும் போது அடிக்கலாம், நினைச்சா அடிச்சிடலாம். இந்தியாவில் வந்து ஓப்பனிங் ஆடணும். ஓப்பனிங் வந்து மிடில் ஓவராக ஆடணும், ஓப்பனிங்கும் ஆடணும். இது பவர் பிளே முடிகிற வரைக்கும் ஆடணும், ஒரு விக்கெட் விடாம. ஏன்னா ஃபர்ஸ்ட் கப்பு ஜெயிக்கிறாங்க, அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்களுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் T20 வேர்ல்டு கப் ஜெயிக்கிறாங்க. ஏன்னா வந்து அவங்க ஏற்கனவே 19 வேர்ல்டு கப்பு இங்கிலாந்து கிட்ட தோத்தாங்க. அடுத்தது வந்து 21 இது டெஸ்ட் கப் அடிச்சாங்க. அதனால அவங்களுக்கு இப்போ அடிச்சா ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும். ஏன்னா இப்போ பழைய பிளேயர்ஸ் கூட இல்லை நியூசிலாண்டில். அதனால நியூசிலாந்து ஜெயிக்கணும்னு நான் நிறைய % வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். மோஸ்ட் ப்ராபப்லி ரெண்டுமே 50-50 தான் சொல்லணும். ஏன்னா ரெண்டுமே ஈக்குவலான இதில் இருக்குது. நியூசிலாந்து டீம்லேயுமே பார்த்தீங்கன்னா டிம் சைஃபர்ட், ஃபின் ஆலன் எல்லாருமே செம்ம ஃபார்மில் இருக்காங்க, இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன். ஸோ நம்ம இந்தியாலையுமே பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் ஃபார்மில் இருக்காரு. ஸோ மேபி அபிஷேக் சர்மா இன்னைக்கு ஃபார்மில் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணார் அப்படின்னா இந்தியா வின் பண்ணுறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது. அது இல்லாமல் அவங்க சைடு ஸ்பின்னர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு, மேட் ஹென்ரி நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுக்குமே ஈக்குவலான இதில் இருக்குது. ஸோ டஃப் ஃபைட்டாக தான் இருக்கும். எந்த டீம் ஜெயிச்சாலுமே ஓகே தான். ஏன்னா நியூசிலாண்டுமே இது வரையும் கப்பு வின் பண்ணதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் கப் வின் பண்ணும் போதுன்றது
அதுவுமே சந்தோஷம்தான். பட் இந்தியா ஜெயிச்சா இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு 3 times வேர்ல்டு கப் வின் பண்ண டீம் இதுவரை எதுவுமே கிடையாது. ஸோ இந்தியா ஜெயிச்சதுன்னா அது நமக்கு ஒரு சாதனையா இருக்கும். இப்போ அவர் முன்னாடிலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர் ஹிட்டிங்ன்ற மைண்ட் செட்லேயே இருப்பார். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவரோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ஆடுற அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு இப்போ தான் கொண்டு வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா பாலுமே அடிக்கணுன்ற இதில் இருப்பார். இப்போ வந்துட்டு எந்த ஒரு பால் 6 அடிச்சாருன்னா அதுக்கு அடுத்த பால் வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக சிங்கிள் தட்டி மாற்ற பால் மட்டும் அடிச்சு ஆடுறாரு. போலிங் சைடுன்னு பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி நல்ல பெர்ஃபார்மன்ஸில் இருந்தார். ஸோ இதுக்கு முன்னாடி வரையும் நல்ல எக்கானமியில் போலிங் போட்டுட்டு இருந்தாரு, நல்ல விக்கெட் எடுத்துட்டு இருந்தாரு. ஸோ இப்போ லாஸ்ட் இந்த 2-3 மேட்சஸாக வந்துட்டு கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு. மற்றபடி பும்ரா நல்லா போட்டுட்டு தான் இருக்காரு எக்கானமியில். விக்கெட்ஸ் ஆனால் பெருசாக எடுக்கிற மாதிரி தெரியல. ஸோ ஹர்திக் பாண்டியா இருக்காரு, கொஞ்சம் நல்லா தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். வருண் சக்கரவர்த்தி பேக் டு ஃபார்ம் வந்தாருன்னா இன்னைக்கு வந்துட்டு கண்டிப்பாக நியூசிலாந்து டிஃபீட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. மேபி இந்தியா சேசிங் இருந்துச்சுன்னா வின் பண்ணுறதுக்கு ஹை சான்சஸ் இருக்கு ப்ராபப்ளி. ஏன்னா அவங்க வந்துட்டு 2 பேருமே வந்துட்டு இன்ஃபார்ம் பேட்ஸ்மேனாக இருக்காங்க. ஸோ லாஸ்ட் மேட்சே பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா கிட்ட மேபி ஒரு 12 ஓவர்லேயே முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 33 பால்ஸ்க்கே ஃபின் ஆலன் 100 அடிச்சிட்டாரு. ஸோ 2 பேருமே செம்ம ஃபார்ம்ல இருக்காங்க. ஸோ ஆனால் இந்த மேட்ச் வந்துட்டு ஹையஸ்ட் ஸ்கோர் வர்றது கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா அகமதாபாத் ஸ்டேடியம்ல நடக்குதுன்றதுனால ஸோ எல்லாமே 6 டிஸ்டன்ஸ் எல்லாமே ரொம்ப லாங். ஸோ ஸ்கோர் வந்துட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஆனால் அவங்களுமே நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. இந்தியன் பிச்சில் நல்லாவே விளையாடுறாங்க. ஆப்வியஸ்லி இந்தியா தான் பஸ். நம்ம எப்பயுமே இந்தியா தான் சப்போர்ட். இந்தியாவில் இருந்துட்டு இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணாம இருந்தால் எப்படி இருக்கும்? இந்தியா தான் நமக்கு. இந்த மேட்ச் வரைக்கும் நமக்கு இவ்வளோ நாள் வந்து இஷான் கிஷன், அபிஷேக் சர்மா எல்லாம் ஒழுங்கா ஆடல செய்யல அப்படின்னாங்க. ஆனால் இந்த மேட்ச் பாருங்க, கண்டிப்பாக அவங்க 2 பேரும் தான் மேன் ஆஃப் த மேட்சாக இருப்பாங்க. ஏன்னா 2 பேருமே ஒரு மேட்ச் ஆடுறதுக்கு சான்ஸ் கொடுக்கறதுக்கு காரணமே இந்த மேட்ச் நல்லா விளையாடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை தான். சஞ்சு சாம்சன்ஸ் வந்து இப்போ வரைக்கும் ஃபார்ம்ல வந்ததுக்கு நல்ல விஷயம் தான். ஆனாலுமே அவரு இந்த மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணனா இன்னும் நம்ம ஜெயிக்கிறதுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். சான்ஸ் கிடைச்சாதான் சார் யாரா இருந்தாலும் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஒரு மேட்ச் 2 மேட்ச் விளையாட வச்சுட்டு எனக்கு விளையாட வரலன்னு சொன்னா யாரும் விளையாட முடியாது. இந்த லோக்கல் கிரவுண்ட்ல விளையாடுறவங்களே ஒரு மேட்ச் விளையாண்டு 2 மேட்ச் விளையாடுறதுன்னா பெர்ஃபார்மன்ஸ் கேட்டீங்கன்னா இருக்காது. கண்டிப்பா ரெகுலரா பெர்ஃபார்மன்ஸ் இருந்தா மட்டும் தான் நம்மளால ஏதாவது ஒரு மேட்ச்ல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். சான்ஸ் கிடைச்சாதான் பண்ண முடியும். அப்படிலாம் கிடையவே கிடையாது. நியூசிலாந்து சீரீஸ்ல பாத்தீங்களா, நியூசிலாந்து சீரீஸ்ல இஷான் கிஷனும் அபிஷேக் சர்மாவும் விளையாடுறதால மட்டும்தான் ஈஸியா எல்லா மேட்சுமே நம்மளால ஜெயிக்க முடிஞ்சது. ஸோ மற்றபடி நம்ம போலிங்லயும் கொஞ்சம் இது இருக்கு. அதை வந்து நம்ம கொஞ்சம் செஞ்சுட்டாங்கன்னா இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும்ன்றது என்னோட நம்பிக்கை. நியூசிலாந்து உண்மையிலேயே ரொம்ப டஃப்பான டீம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம கிட்ட இப்போ டோர்னமெண்ட் வந்து விளையாண்டுட்டு போயிருக்காங்க. நம்மளோட பிச்சு வந்து நல்லா தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு. ஸோ பிச்சர்ஸ் வந்து எப்படி பவுலர்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் செய்யணுன்றது அவங்களுக்கும் நல்லா ஐடியா இருக்கும். ஸோ நம்ம பேட்ஸ்மேன்ஸ் எப்படி விளாடுறாங்க செய்யறாங்கன்ற ஐடியாவும் அவங்களுக்கு நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பாங்க. ஸோ மேட்ச் நம்ம கூட விளாண்டுருக்காங்க, அதனால ஐடியாஸ் இருக்கும். அவங்களும் கொஞ்சம் ரொம்ப டஃப்பான டீம் தான். அதாவது மேட்ச் கொஞ்சம் இப்போ எப்படி இங்கிலாந்து இந்தியா மேட்ச் போச்சு அதே மாதிரி தான் நியூசிலாந்து இந்தியா மேட்ச் போகுன்றது என்னோட கெஸ். சார் டியூ இருக்குன்ற பட்சத்துல நம்ம எப்பயுமே செகண்ட் பேட்டிங் எடுக்கிறது நல்லது, சேசிங் எடுக்கிறது நல்லது. டியூ இல்ல அப்படின்ற பட்சத்துல போன மேட்ச் மாதிரி ஓப்பனிங் ஆடி நல்லா ஹை டார்கெட் செட் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறது நல்லது. பஸ் சார் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தாங்கன்னா தாராளமா 220 to 240 அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. செகண்ட் பேட்டிங் எடுத்தாங்கனாலுமே சேஸ் பண்றதுக்கு நமக்கு நல்ல ஸ்ட்ராங்கான பேட்டிங் ஆர்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்தியா வின் பண்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு 95% சான்சஸ் இருக்கு. கண்டிப்பா இந்தியா தான். ஓப்பனிங்கே அங்கே சூப்பராக இருக்கு. சஞ்சு சாம்சனே இன்னைக்கு ஒரு 100 செஞ்சுரி அடிக்க வாய்ப்பு இருக்கு. இது வரைக்கும் சஞ்சு சாம்சன் வந்து முந்தைய மேட்ச்லாம் அவ்வளோவா அடிக்கல. இப்போ 2-3 மேட்ச்ல தான் அடிக்கிறாரு. அவரோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் ப்ரோ சும்மா சாதாரண மேட்ச்ல வந்து அபிஷேக் சர்மா தான் அடிப்பாரு. முக்கியமான மேட்ச்ல அடிக்கிறது தான் பெரிய விஷயம். சஞ்சு சாம்சன் இப்போ அதான் பண்றாரு. அதே மாதிரி இந்தியாவோட போலிங் ரொம்ப வீக்கா இருக்குன்றாங்க. ஏன்னா போன மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல 4 விக்கெட் கிடைக்குன்னு விழுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்கோர்ஸே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஏன்னா போலிங் கொஞ்சம் வீக்கா இருக்கு. யாரோட போலிங் வீக்கா இருக்குன்னு நினைக்கிறீங்க? பவுலிங் யாரு பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர் ரொம்பவே அடி வாங்குறாங்க. வருண் சக்கரவர்த்தி போன மேட்ச் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்தாரு. கொஞ்சம் இந்த மேட்ச் பார்த்து கொஞ்சம் நல்லா பால்லாம் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணி வந்தாலும் நல்லா இருக்கும். இந்த வாட்டி கொஞ்சம் கோச் சரியில்லை. அடுத்த வாட்டி கௌதம் கம்பீர் தூக்கிட்டு வேற யாருன்னா போடலாம். இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கலாமா இல்ல செகண்ட் பேட்டிங் எடுக்கலாமா?
இந்தியா இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனாலே கரெக்டாக இருக்கும் ப்ரோ. ஏன்னா டிஃபெண்டிங் கொஞ்சம் நல்லா தான் பண்ணுவாங்க. போன மேட்ச் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க.